சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்கிறது திருவாசகம். அப்படி அவன் அருளால் நம்ம திருவாசகத்தை சொல்லிட்டு வரோம். அதில் சிவபுராணத்தில் அடுத்த அடியாக ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றின்றார். இப்போ ஈஸ்வரனுடைய திருவடிக்கு வணக்கம்னு சொல்கிறார். என்னுடைய தந்தையான உம்முடைய திருவடிக்கு வணக்கம்ன்றார். வெறுமன திருவடின்னு சொன்னார் முதல் தரம். அடுத்து என்னுடைய தந்தை இல்லையா, என்னப்பன் நீ, என் முத்தும் நீ, என் அம்மை நீங்கிறாரே, அந்த மாதிரி என்னுடைய தந்தையான உம்முடைய திருவடிக்கு வணக்கம்னு இன்னொரு தடவை அதை விளக்கி சொல்கிறார். அப்போ எல்லாத்தையும் இயக்கிண்டு வரவர் தான் ஈசன்னு பெயர் படுறார். அலைகளுக்கு மூலப்பொருளாக இருக்கிறது கடல், அங்கனம் உயிர்களுக்கு மூலப்பொருளாக இருக்கிறது அந்த ஈசன். அதனால் அவர் தந்தையாக போற்றப்படுறார். ஏன்னா தந்தையினுடைய மூலத்தில் இருந்தான எல்லா கருவுமே உண்டாருது. அப்படி இந்த லோகத்தினுடைய தந்தையாக இருக்கக்கூடியவர் நம்ம ஈஸ்வரன். தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி அடுத்த வார்த்தை. அப்போ தேசன் அப்படின்ற வார்த்தைக்கு தேஜஸ் இல்லை, ஒளி நிறைஞ்சவன்னு பொருள் உண்டாருது. சிவன்னா மங்களமானவன்னு தெரியறது. சேவடி சிவந்த திருவடியதுனால சேவடி, சிவந்த திருவடி சேவடின்னு அழைக்கப்படுறது. அப்போ ஞான பிரகாசமுடைய பாதங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தாமரை போன்ற சிவந்த அந்த உடைய சிவனுக்கு நான் நமஸ்கரிக்கின்றேன்னு சுவாமி சொல்கிறார். அடுத்து நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி அப்படிங்கிறார். நிமலன் அப்படின்ற வார்த்தைக்கு நிர்மலன், மலன்னா அழுக்கு. அப்போ நிர்மலன்னா அழுக்கு இல்லாதவன். அமலன் ஆதிபிரான்னு சில வார்த்தைகள் வருது. அப்போ அந்த இடத்துலையும் அழுக்கு இல்லாதவன்ற வார்த்தை தான். அப்போ நிர்மலன் தான் நிமலன் அப்படின்னு அழைக்கப்படுறார் சுவாமி. அப்போ நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி அப்படின்னா என்ன, அன்புல ஊறி உள்ள தூயமான அந்த திருவடிக்கு வணக்கம். ஒருத்தன் அந்நியமாக இருந்து அவனால் வேண்டப்படாத பொருளே மலம் அழுக்குன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி சிவனாருக்கு அந்நியமான பொருள் எதுவுமே இல்லைங்கிறார். அதனால் அவன் நிர்மலன். எதையுமே அவர் நிஷிதப்படுத்த போகிறதில்லை, எதையுமே அவர் பிடிக்காததுன்னு ஒதுக்க போகிறதில்ல சுவாமி. அதனால் அவர் நிர்மலன். அப்போ நிமலன் அடி போற்றி. அப்படி எதுவுமே உனக்கு நிஷிதமாக இல்லாத அளவு நீ எல்லாத்தையும் நேசிக்கக்கூடியவன் ஆச்சேப்பா அப்படின்னு அந்த ஈஸ்வரனை அழைக்கிறாங்க. மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படி மாயையால் தான் இந்த பிறப்பு உண்டாருது, மாறி அமையிற தன்மையுடையதாக இருக்குது இந்த மாயை. அப்போ மாயையினுடைய விளைவான இந்த பிறப்பு இறப்புன்ற மாறுபாட்டை போக்கிடுறாரு, நீக்கிடுறாரு. எப்படி பருதி கண்ட பனி போல் அது காணாமல் போயிடுறது. அதில் மிச்சம் சொச்சம் எதுவுமே இல்லாத காணா போகக்கூடிய சக்தி அந்த ஈஸ்வரனுக்கு உண்டு. அப்போ பிரபஞ்சத்துக்கு மாயைன்னு இன்னொரு பொருள் இருக்குது. ஒரு கணப்பொழுதில் இருக்க மாதிரி அது இன்னொரு பொழுதில் இருக்க போகிறதில்லை, அது மாறுபட்டுண்டே இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட இந்த மாய பிறப்பை அறுக்கக்கூடியவன். அதனால் மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி அப்படின்னு சொல்கிறார். சீரார் பெருந்துறையினம் தேவனடி போற்றி. அப்போ சீரார் மேன்மை நிறைஞ்சவா, மேன்மை பொருந்திய திருப்பெருந்துறையில் எழுந்தறிக்குள்ள அந்த கடவுளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லும்பொழுது சீரார் பெருந்துறையினம் தேவனடி போற்றி. ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. எப்படி ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது ஒரு பொருளாளன்னாக்கா அதையே நம்மளால் திருப்பி அனுபவிச்சுட்டு இருக்க முடியாது. ஒரு சுவையான ஒரு பண்டம் சாப்பிட்றோன்னா அதை தினம் சாப்பிட முடியாது, தவிட்டும். ஒரு விஷயம் அனுபவிக்கிறோம்னா அதையே தினம் அனுபவிக்க முடியாது. ஆனால் சுவாமி எப்படி தெவிட்டாத இன்பம், தெவிட்டாத தெள்ளமுது. அவருக்கு அந்த அமுதலுக்கு நமக்கு தெவிட்டலே உண்டாகாது. உலகத்தில் இருக்க எந்த பொருளாகட்டுமே, அது எவ்வளவு பெரிய பொருளாகட்டுமே அது தெவிட்டும். ஆனால் சுவாமி தெவிட்டாத இன்பமுடையவர். அவரை நம்ம ஒவ்வொரு கணம் கூட அவர்கிட்ட நம்மளுக்கு அந்த தெவிட்டுற சக்தி கிடச்சிடாது. அப்படி இருக்கக்கூடியவனே அருளும் மலை போற்றி. உனக்கு நீ கொடுக்கும் பொழுது மலை போல் கொடுக்கக்கூடியவன். உன்னை மிஞ்சி யாராலையும் அருள் கொடுத்துட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சிவனுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்கிறார். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்கிறார் அடுத்த வார்த்தை. என் மனசில் வீற்றிருக்கானே அந்த ஈஸ்வரன், அவனுடைய திருவருளையே துணையாக வச்சுட்டு அவன் திருவடியை தொடர. அவன் அருள் இல்லாத அவன்கிட்ட ஒரு வார்த்தை அவனுடைய நாமத்தை சொல்லிட முடியாது. அவன் கோவில் வாசலை மிதிச்சிட முடியாது. அவனை பற்றி நினைக்க முடியாது. அவனுடைய அருள் இருந்தால் தான். விளக்கின் வெளிச்சத்தை வச்சுட்டு விளக்கு அறியப்படுறது. சூரிய வெளிச்சத்தை வச்சுட்டு தான் சூரியன் இருக்காருனே நம்ம அறிஞ்சிக்கிறோம். அப்படி இறைவனுடைய அருளை வச்சுட்டு தான் இறைவனை அறிகிறோம். அது அறியும் அளவு அவன் நம்மளை ஆட்படுத்துறது தான் அதுக்கு காரணமாக இருக்குது. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய.